படம் நல்லா தான் இருக்குது. தேர்ட் பார்ட் எதிர்பார்க்கப்படும். சி விஷுவலி இட் இஸ் நல்ல ட்ரீட் தான். ஓகேங்களா? படம் நல்லா இருக்குது. நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, படம் நல்லா இருக்குது. விஷுவலி ட்ரீட், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாரோடதும் நல்லா இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மேக்கிங் நல்லாயிருக்கு. எக்ஸ்பெக்டிங் ஃபார் 3, 1, 3. இது 2 வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற லீடு. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு அந்த முடிகிற போது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு லீட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது இன்னும் ஹைப்பை க்ரியேட் பண்ணுது. தாத்தா சூப்பர், தாத்தா சூப்பர். நிறைய கெட்டப்பில் வந்துட்டுருக்காங்க. நிறைய சில வேரியேஷன்ஸ் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் வர்மக்கலை அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மியூசிக் குட். சி அனிருத்தா ஏஆர் ரஹ்மான் கம்பேர் பண்ணுறதுல இந்த படத்துக்கு தேவையான ஒரு மியூசிக் வந்துட்டு இதில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருக்குது, எங்கேஜ்டாக இருக்குது. படம் எங்கேயும் போர் அடிக்கல, எங்கேயும் எதுவும் இதாகல, நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான். இட்ஸ் நாட் ஹீரோ கமல்ஹாசன் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு இதுன்றதுலாம் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப இழுக்கிறாங்க. அந்த ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் குட். கமல் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பெஸ்ட். ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் விதம். ஸோ ரெண்டு பேரும் ஒரு படத்தில் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. வேறு ஆக்ட் பண்ணது சித்தார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் வாஸ் வெரி குட். படம் சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்தியன் 3க்கு எதிர்பார்ப்போம். அது எப்பயும் போல தான் இருக்குது, ஐப்படம் மாதிரி தான் இருக்குது, பழி வாங்குற படம், அவ்வளோதான். அவரு பின்னிட்டாரு. சித்தார்த்து மட்டும் பாதி படம் தான் வராரு, மீதி படம் ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் அவருக்கு வர சொன்ன மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஆமாம், படமே கொஞ்சம் அப்பப்போ நடுநடுவில் வரும், லேக் இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் இண்டியனுக்கு இந்த செகண்ட் இண்டியனுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை, அந்த ஸ்பிரிட் இல்லை. அந்த ஃபஸ்ட் இண்டியனில் இருந்தது, இந்த செகண்ட் இண்டியனுக்கு அந்த ஸ்பிரிட் கிடையாது. கமல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த ஸ்டோரி இன்னும் தேவைப்பட்டது. இந்த என்ன எதிர்பார்த்தமோ அந்த ஃபஸ்ட் இண்டியனில் எதிர்பார்த்தமோ செகண்ட் இண்டியனில் இன்னும் நல்லா வரணும் வாங்குது. அந்த ஸ்டோரி அந்த இம்பேக்ட் இல்லை இங்கே. பிரம்மாண்டமாக இருக்குது, பட் அந்த ஸ்டோரி இம்பேக்ட் ஆகலை. அந்த என்ன தேவைப்பட்டதோ அந்த சப்ஜெக்ட்ஸ் இங்கே இல்லை. மியூசிக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபிலிமுக்கு இருக்க மாதிரி அந்த மியூசிக் இல்லை, அந்த இம்பேக்ட் இல்லை. ப்ளஸ்ஸு ஒரு ஃபைட்டர்னால எல்லாம் அந்த ஸ்டோரி அந்த ஒரு இம்பேக்ட் ஆகலை. பார்க்கலாம், பட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பட் அதில் சொசைட்டிக்கு ஒரு இருக்கிற மாதிரி எதுவும் சேஞ்சஸ் இருக்க மாதிரி இல்லை. இல்லை, சொசைட்டிக்கு ஒரு சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இல்லை இங்கே. நல்லாயிருக்கு, படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கமல் சூப்பராக பண்ணியிருக்காரு, பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லா ஆடியோ எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க, பயங்கர ஹிட் ஆகும் படம். இது அதில் ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். தலைவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நிறைய கெட்டப் மாத்துறாரு. அது இன்னும் காட்டலைங்க, அது பார்ட் ட்ரெயிலர் பார்க்கலாம். ஸோ ரொம்ப படம் ரொம்ப ஹிட் ஆகுங்க படம். பார்ட் 3 எதிர்பார்க்கலாம். பார்ட் 3 எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகம் இருக்குது. அந்த ஒரு கிராஃபிக்ஸ்லாம் அதிகம் இல்லாமல் சங்கர் பிரம்மாண்டங்கிறது கரெக்டாக காட்டியிருக்காரு. அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கார். மேலே ஒரு உடம்பு ஒரு சீனில் காட்டியிருக்காங்க, வேறு லெவல். இந்த வயசுலேயும் தலைவர் ஃபிட்டாக செம்மையாக நடிச்சிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது சார், நல்லா இல்லை, ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம்,
அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். புரியல. பிரமாண்டா இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலிஸ். புரியல. கமல் சூப்பராக ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். வருத்து தான் சூப்பர் சார். ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். இந்தியன் படம் மாதிரி ஒரு பாட்டு அவ்வளோ கூட இல்லை இந்த படம். கமலை சொல்லிக்கிற மாதிரி அந்த இந்தியன் மாதிரி இந்த இந்தியன் இல்லை சொல்கிறோம். வேறு எது சைட் ஆக்டருங்க இன்னும் பண்ணல சார். வர்மகலை நல்லா இருக்குது சார் படம். வர்மகலை நல்லா இருக்குது, ஓகேங்களா. அது தேர்ட் ஜெனரேஷன் தான் நல்லா இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் படம் வருது இல்லையா, அது நல்லாயிருக்கும். இந்த படம் இந்த ஜெனரேஷனுக்கு நல்லா இருக்குது. முதல் படம் யங் ஜெனரேஷன் நல்லா இருக்குது, ஓகேங்களா. படம் நல்லா இருக்குது, படம் நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே. ஆனால் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் பிரம்மாண்டத்தோடு நல்லா இருக்குது சார். ஸ்டோரி நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம் சார். ஒரு தடவை பார்க்கலாம். கமல் ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் வேஸ்ட்டுங்க, ஒஸ்ட்டு, சரியில்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி கான்செப்ட்லேயே போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப இந்தியா ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுனால ஒரு கான்செப்டே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்லாக லாஸ். கமலோட நடிப்பு, சித்தார்த்தோட நடிப்புலாம் நல்லா இருக்குது. பட்டு கதையை கொண்டு போன விதம் சரியில்லை. சங்கர் படம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, பட்டு 50-50 தான். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணால் ரெண்டு பேரும் ஓகே தான். பட் ஏஆர் ரஹ்மான் இஸ் பெஸ்ட். ஒரு டைம் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு டைம் பார்த்தாலும் வெளியே வரும்போது இந்த ரிவ்யூ தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பர். லாஜிக் மிஸ் ஆகுது, படம் நல்லாயிருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பர், ஸ்பீட். கமல் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய கெட்டப் இல்லை, 2-3 கெட்டப் தான். ஆனால் சங்கர் ஃபிலிம் மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் பயங்கர ஸ்பீடு. ஆமாம், நிறைய மிஸ் ஆகுது. படம் பிரம்மாண்டமெல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல. தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டாங்க. தேர்ட் பார்ட் இருக்குது, தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துட்டாங்க. கிளைமேக்ஸ் மாதிரியே இல்லை. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படியே கிளைமேக்ஸ் மாதிரியே முடிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கு, படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. பயங்கர சங்கர் ஃபிலிம் மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்குது. பட் ஓவராலாக நல்லா இருக்குது படம். தேர்ட் பார்ட்டு நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கடைசி ஒரு 2 மினிட்ஸ் தேர்ட் பார்ட்டோடைய ட்ரெய்லரை கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவலாக இருக்குது. பிரம்மாண்டம் கொஞ்சம் கம்மி தான் அவரை இது பண்ணும்போது. பட் நல்லா இருக்குது படம். யூஷுவல் தான், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரும். அது பாருங்கள் படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. தேர்ட் பார்ட் ரொம்ப நல்லா வரும்னு ட்ரைலர் காட்டியிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது சார். அவரோட கேரக்டர் எப்படி வாழணுன்றது சொல்லிடுறாரு. இந்தியனில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் எல்லாமே படம் ஃபுல்லாக நல்லா இருக்கு. கமல் நல்லா பண்ணியிருக்காரு. இருக்கு நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம்.